Hi, computer science student. Unit 10ல explain control statement with suitable examples தான் பார்க்க போகிறோம். ஸோ control statement அப்படின்னா alter the sequence of flow of instruction. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்போம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு ஃப்ளோ இருக்கணும். அதாவது சீக்வன்ஸ்னால் என்ன, ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னா, சே எஸ் ஆர் நோ, அந்த கண்டிஷனுக்கு அந்த சீக்வன்ஸ் ஓகே ஆகலை அப்படின்னா அந்த ஃப்ளோ வேற எங்கே போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆல்டர் த சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த ப்ரோக்ராமில் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகலான்னா வரிசையாக, அதாவது சீக்வன்ஸியலாக, அப்படி இல்லைன்னா செலக்டிவாக, அப்படி இல்லைன்னா இட்ரேட்டிவ்லி, அப்படின்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 10th ஸ்டூடெண்ட் மார்க் பார்க்குறீங்க, உங்கள் நம்பர் போட்டால் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சீக்வன்ஸு அப்படி இல்லைன்னா செலக்டிவு, ஒரு நம்பர் போட்டால் தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா, நம்பர் மாற்றி போட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது செலக்டிவ்லி, அப்புறம் இட்ரேட்டிவ்லி. ஸோ இப்படி தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் ப்ரொவைட்ஸ் ஸ்டேட்மெண்ட் டு சப்போர்ட் சீக்வன்ஸ் செலெக்ஷன். எல்லா ப்ரோக்ராமுமே ஒரு சீக்வெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பிரான்ச்சிங் அண்டு இட்ரேஷன், ரிப்பீட்டு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு செலெக்ஷன் பார்க்கலாம். இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் பாருங்கள். நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க ஒரு டேட்டா, சரியா, அது ட்ரூவாக இருந்தால் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ இதுதான் கண்டிஷன் பார்த்துக்கிடுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கண்டிஷன். ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். சரி, இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஷன். அதாவது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு. இது எதில் நீங்கள் நிறைய டெக்னாலஜி இருக்குது. இது தியரிட்டிக்கலாக படிக்கும்போது புரியலை அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை திங்க் பண்ணுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, அது ஒரு கண்டிஷன். அந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அது உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. இந்த மாதிரி நிறைய ஏர்போர்ட்டில் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணும்போது அது கரெக்டான அந்த கண்டிஷனில் இருந்தால் தான் அவங்கள அலோவ் பண்ணும். அதேமாதிரி மெட்ரோ ட்ரெயின் போயிருந்தீங்க அப்படின்னா அந்த கார்டு நீங்கள் டிக்கெட் எடுத்து அதில் ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க, QR கோடு, அதை ஸ்கேன் பண்ணி போகும். இதெல்லாம் கண்டிஷன். ஸோ இது கம்ப்யூட்ரு சாஃப்ட்வேர் இதில் வரும். இப்போ இஃப் எ கண்டிஷன் இஸ் ட்ரூ, எ ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் டிசிசிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் செலக்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் பேர் இதோடைய பேர். ஏன் அப்படி பேர் இட் ஹெல்ப் மேக்கிங் டிசிஷன். ஸோ இது டிசிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது, சரிங்களா. இன்னொன்று இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரிப்பீட். ஸோ இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வைங்களேன், கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு ஸோ அது எக்ஸீட் ஆகிரும். இப்போ ட்ரூவாக இருந்தால், இதில் கொடுத்துருக்கபடி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை பாருங்கள். ஸோ கொடுக்குறீங்க, கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, திரும்ப எப்படி சுற்றி வருது பாருங்கள். ட்ரூவாக இருக்குது, ஸ்டேட்மெண்ட் ஆகுது. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி திரும்ப அதே இது இருக்கும். ஸோ அப்போது அந்த அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நிறைய வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பாஸ்போர்ட் வச்சு உள்ளே போனோம், அந்த QR கோடு கரெக்டு அப்படின்னா திரும்ப அது அடுத்ததுக்கு போயிடும், அடுத்த ஆள் வரலாம், அப்படி அந்த மாதிரி. ஸோ அந்த கண்டிஷன் ஓகே ஆச்சு அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும், சரிங்களா. ரெண்டாவது இட்ரேஷன் இது செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது ரிப்பீட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டிஷன், சரிங்களா. அந்த கண்டிஷன் வர எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா கட் ஆயிரும். இஃப் கண்டிஷன் எவால்வேட் ட்ரூ, த செட் ஆஃப் ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட் அகெயின் அண்ட் அகெயின். மேலே பார்த்தோம். ஸோ திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் போயிடும். ஆனால்
எது வரைக்கும் கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸ், ரிப்பீட்டிஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால் இதை லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு